கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு தள்ளுபடி. காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுப்பு. தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் சுமத்தி உத்தரவு. எத்தனை நாள் உள்ளே இருக்கோமோ அவ்வளவு வேகத்தில் ஆட்சிக்கு வருகிறோம் என்றே கூறி சென்ற மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தமிழக முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர் காசிராஜன் மார்க்கண்டேயனை விடுவிக்க கோரி தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1 மனு தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமின்றி குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணன் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மனு மீதான விசாரணையும் வந்த நிலையில் தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 1 நீதித்துறை நடுவர் சுமத்தி மார்க்கண்டேயனை நீதிமன்றத்தில் 3 மணிக்கு ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை சிறையில் இருந்து போலீசார் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஸ்ரீதேவி வாதாடும் பொழுது, அதாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோர் தூண்டுதலின் பேரில் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ தமிழக முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாரா என்பது குறித்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக 2 நாள் போலீஸ் காவலில் வேண்டும் என்று வாதாடினார்கள். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதித்துறை நடுவர் சுமத்தி காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்தார். மேலும் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த மார்க்கண்டேயன் திமுக கட்சியினிடையே பேசும்பொழுது, எத்தனை நாள் உள்ளே இருக்கோமோ அவ்வளவு வேகத்தில் ஆட்சிக்கு வருகிறோம், அனைவரும் சந்தோஷமாக இருங்கள், நீதிமன்றத்தில் ரொம்ப சௌரியமாக இருக்கிறது, 25 புத்தகம் சிறைச்சாலையில் வைத்திருக்கின்றேன் என்றார். சரி, ஹேப்பியா இருங்க. எத்தனை நாள் உள்ள இருக்கிறோமோ அவ்வளவு வேகமா ஆட்சிக்கு வர்றோம். வாங்க வாங்க வாங்க. சரி, அங்க ரொம்ப சௌரியமா இருக்கு. யாரு நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் 25 புத்தகம் வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. சரிம்மா ஜான்சி.